ஒரு கூட்டுப்பட்டாலேருந்து தனிப்பட்டாவை மாற்றுறோம் அப்படின்னா ஆன்லைன்லேயே இப்போ அப்ளை பண்ணிக்கலாங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதாங்க. ஆனால் ஒரு கூட்டுப்பட்டாலேருந்து தனிப்பட்டாவை மாற்றுறதுக்கு சில ஆவணங்கள் நம்மகிட்ட மிஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு கூட்டுப்பட்டாலேருந்து தனிப்பட்டாவை மாற்றுறோம் அப்படின்னா அந்த இடத்த வந்து சர்வேயர் கண்டிப்பாக அளக்கணும். அவர் வரவே மாட்டாருங்க. அவருக்கு லஞ்சம் கொடுத்தே ஆகணுங்கிற சொல்லப்படாத விதிகள் இங்கே எழுதப்பட்டு தான் இருக்குது. அதுபோக நம்ம அது போனதுக்கப்புறம் விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார் இவங்களுக்கும் லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான் நம்ம சட்டத்திட்டங்கள் இருக்குது. இந்த லஞ்சத்தை நம்ம அவாய்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போத்துக்கு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுமே கிடையவே கிடையாதுங்க. நிறைய பேர் புலம்புறாங்க. நம்மகிட்ட நிறைய பேர் கூட்டுப்பட்டாலேருந்து தனிப்பட்டாவை மாற்றுறதுக்கான அப்ளிகேஷன் போட்டுட்டு தாசில்தார் இவ்வளோ கேட்குறாரு, சர்வேயர் இவ்வளோ கேட்குறாரு, சர்வேயர் வரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிற பிரச்சனை வந்து ஒரு சில ரேட்டு கிடையாதுங்க. நம்ம அப்ளை பண்ணுற 95% ஆஃப் பீப்புள் வந்து இதைத்தான் சொல்கிறாங்க. சர்வேயர் வரமாட்டேங்கிறாருங்க, அவர் பணம் எதிர்பார்க்கிறாரு, தாசில்தார் வந்து பணம் எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கூட்டுப்பட்டா டு தனிப்பட்டாவே முடியுது. ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களே 30 நாளில் எந்த பட்டாவை செஞ்சா இருந்தாலும் பண்ணி முடியுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் பணம் தாங்க இங்கே பிரச்சனையாக இருக்குது. அதிகாரிகள் நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, அதிகாரிகள் இங்கே சம்பளம் வாங்குறது இல்லையா? ஏன் இங்கே வாங்குற மக்கள் கொடுக்குற அந்த லஞ்ச பணத்தில் தான் அவங்க குடும்பம் வாழுதா அப்படிங்கிற பெரிய கேள்விக்குறி எழத்தான் செய்யுது. இதை அதிகாரிகள் புரிந்து கொண்டு மக்கள் படுற பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். அவங்களுடைய வேலை வந்து கூட்டுப்பட்டாலேருந்து தனிப்பட்டா அப்ளிகேஷன் வருதா, எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்குதா, போய் சர்வே பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருந்தால் மாற்றி கொடுங்க. அது 30 நாளில் மாற்றி கொடுங்க. பணம் வாங்கிட்டு தான் மாற்றி கொடுப்பேன் அப்படின்னா இது ஒரு பெரிய கேலி கூத்தாவே இருக்குது. உங்களுக்கு டாக்குமெண்ட் சரியா இல்லைன்னா டாக்குமெண்ட்டுக்கு வாங்கிட்டு வாங்க, டாக்குமெண்ட் கொடுங்க அப்படின்னு யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க. லஞ்சமாக வாங்காதீங்க. தயவுசெய்து பணத்தை லஞ்சமாக வாங்கிட்டு நடைமுறை சிக்கலில் கரெக்டாக இல்லாத கூட்டுப்பட்டா வைக்கிது வேற ஒருத்தர் பேரில் மாற்றி தரீங்க. அது மாறணும். அது மாறுறதுக்கான வழிமுறைகளை அரசும் அதிகாரிகளும் முன் வந்து செய்ய வேண்டும். இப்போது இந்த வீடியோவில் நம்ம கூட்டுப்பட்டாலேருந்து தனிப்பட்டாவை மாற்றுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறது தான் இந்த வீடியோ. தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் 2.0. இப்போ நம்ம வந்து கூட்டுப்பட்டா டு தனிப்பட்டாவோ இல்லை தனிப்பட்டா டு கூட்டுப்பட்டாவோ வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த வெப்சைட்டில் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நிலம் வெப்சைட்டில் பண்ணணும். அதில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸை பார்த்துடலாம். தமிழ்நிலம் சிட்டிசன் போர்ட்டல் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்துருங்க. அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். tamilnilam.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட் லிங்கை வந்து கீழே கொடுத்துருக்கோம். உள்ள நுழைஞ்சதுனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. யார் பேரில் வந்து நீங்கள் வந்து நிலத்தை பட்டா சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அவங்க பேர்லேயே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தகவல் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோன் நம்பர், ஒரு இமெயில் ஐடி, அவருடைய அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், பேரண்ட்ஸ் நேம், இது எல்லாமே தேவைப்படும். சிம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இது ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி தகவல் வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். லேண்ட் மெஷர்மெண்ட்டை எப்படி ஆன்லைனில் பண்ணலாம் அப்படிங்கும்போது தமிழ்நிலம் சிட்டிசன் போர்ட்டலில் தான் பண்ண முடியும். அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அந்த வீடியோட லிங்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து ஒரு ஓடிபி கேட்க, அந்த ஓடிபி வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உட்பிரிவு அற்ற பட்டா மாற்றம், உட்பிரிவு உள்ள பட்டா மாற்றம், அதில் வந்து ஊரகம், அதே மாதிரி நகரம், இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி புல எல்லை அளந்து காண்பிக்க அப்படிங்கிற ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது நாங்கள் வந்து ஊரகமாக, கிராமப்புறமா இல்லை நகர்ப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க, அதுக்கப்புறம் போய்க்குங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஊரகம் அப்படிங்கிறதுனால ஊரகம் மூலம் போகிறோம். இது வந்து உட்பிரிவு அற்ற வித்தவுட் சப்டிவிஷன் போகிறோம். ஸோ இதில் வந்து உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இங்கே நீங்கள் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா மனுவின் வகை, நீங்கள் என்ன பத்திரப்பதிவு பண்ணீங்க அப்படிங்கிறது வந்து செட்டில்மெண்ட் பத்திரமா இல்லை கிரைய பத்திரமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் போய்க்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷன், என்ன மாவட்டத்தில் இருக்கிறீங்க, எந்த தாலுக்கா, என்ன கிராமம், என்ன பரிவர்த்தனை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இங்கே ஃபீட் பண்ணிக்கங்க. ஸோ மாவட்டம், தாலுக்கா, கிராமம் இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய பத்திரத்திலேயே இருக்கும். இந்த பத்திரத்தை பற்றி கரெக்டாக கொடுத்துருங்க. ஒன்ஸ் இதை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து எஸ்ஆர்ஓ ஆஃபீஸ் வந்து டீட்டெயில்ஸ், எங்கே வந்து அந்த பத்திரப்பதிவு பண்ணிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த எஸ்ஆர்ஓ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சார்பு பதிவாளர் எங்கே இருக்குது, அதே மாதிரி ஆவணப்பதிவு என்ன பார்த்தீங்க அப்படின்னா பத்திரத்திலே பின்னாடியே இருக்குது. ஃபஸ்ட் பேஜோட பத்திரத்தில் பேக் சைடோ இல்லை ஃபஸ்ட் பேஜில் ஃப்ரண்ட்லேயே இருக்குது. அந்த பத்திரப்பதிவோட ஆவண பதிவு என்ன செலக்ட் பண்ணிக்க. அதே மாதிரி எந்த ஆண்டு எந்த தேதியில் பத்திரப்பதிவு பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேஜ்லேயே இருக்குது. டாக்குமெண்ட்டோட பத்திரப்பதிவோட ஃபஸ்ட் பேஜ்லேயே இருக்குது. அதையும் பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லேண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்ளிகண்ட், லொகேஷன், எஸ்ஆர்ஓ ஆஃபீஸ் கொடுத்தோம். இப்போ லேண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். லேண்ட் டீட்டெயில்ஸ்னா அப்படின்னா வரிசை எண், புலா எண் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வே நம்பர் கொடுத்துங்க. அதில் உட்பிரிவு ஏதாச்சும் இருந்து அப்படின்னா உட்பிரிவு கொடுத்துங்க. பட்டா எண்ணை வந்து அதே சூஸ் பண்ணி எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி நில வகை வந்து மனைப்பட்டாவா இல்லை வந்து விவசாய நிலமா அப்படிங்கிறதையும் கரெக்டாக சூஸ் பண்ணிக்குவோம். சூஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம என்னென்ன அப்லோட் பண்ண வேண்டிய அப்படி டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா அடையாள அட்டை, ஆதாரம், அதே மாதிரி முகவரிக்கு ஆதாரம், பதிவு பத்திரம். ஸோ அடையாள அட்டத்துக்கு ஆதாரமாக வந்து நீங்கள் வந்து
ஆதாரை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆதார் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுடைய முகவரிக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் ஆதாரையே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பதிவு பத்திரத்துக்கு மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணிக்கங்க. முடிஞ்ச வரல அந்த டாக்குமெண்ட் அந்த பத்திரப்பதிவுன்னு சொல்கிற அந்த குறிப்பிட்ட பத்திரத்தை வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்கேன் பண்ணிக்கங்க. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நீங்கள் வந்து smallpdf.com இல்லை ilovepdf.com அப்படிங்கிற வெப்சைட்குள்ளேலாம் போனீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃபோட சைஸை ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 3 MB இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ஸோ அதை கொடுத்துட்டு அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போயிடும். ஸோ பேமெண்ட் ஆப்ஷனில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. யூபிஐ, நெட் பேங்கிங், கார்டு அப்படிங்கிற மாதிரி. முடிஞ்சாலும் யூபிஐ எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகிறதுல அதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு அந்த ப்ராசஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. ஸோ என்னென்ன ப்ராசஸ் வந்து இப்போ சக்ஸஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எதர் வந்து நெட் பேங்கிங்கில் பண்ணால் சக்ஸஸ் ஆகிடுது. அதே மாதிரி டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுது. ஸோ ஒன்ஸ் வந்து பேமெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தகவலும் இருக்கும். நம்ம கொடுத்த நில அளவு, பட்டா எண், என்ன சார் போல உலகம், நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. ஸோ இப்போ இதெல்லாமே முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஊர் விஏஓட்ட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து அக்னாலஜ்மெண்ட் காப்பி, இப்போ நம்ம அப்ளை பண்ணோம்னா அதோட அக்னாலஜ்மெண்ட் காப்பி ப்ளஸ் வந்து விலங்கச் சான்றிதழ், ஒரு 30 வருடத்துக்கான விலங்கச் சான்றிதழ், இந்த டாக்குமெண்ட்டோட அந்த நிலத்தோட டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் காப்பி ப்ளஸ் பட்டா, FMB, அடங்கல், இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் உங்கள் விஏஓட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா they will take ஒரு 10 to 15 டேஸில் உங்களுக்கு வந்து பட்டா மாறுதல் பண்ணி கொடுத்துருவாங்க. பட்டா மாறுதலில் 2 டைப் இருக்குங்க. ஒன்று வந்து நீங்கள் தனிப்பட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தனிப்பட்டாவில் உங்கள் பேரை மாற்றிக்கலாம், ஈஸியாக மாற்றிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு சர்வேயர் வர வேண்டியதில்லை, பெரிய சிரமங்கள் எதுவும் இல்லை. டாக்குமெண்ட்டும் கம்மியாக தேவைப்பட்டால் போதும், பணமும் உங்களுக்கு கம்மியாக தான் தேவைப்படும். எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுப்பட்டா டு தனிப்பட்டா. இப்போல்லாம் பழைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பங்காளி எல்லாம் சேர்ந்து தனியாக வந்து அவங்க இடத்த ஒரு 15-20 ஏக்கரா இருக்குது, அதை தனியாக பிரிச்சிருப்பாங்க. பிரிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துக்குமான பட்டாவில் வந்து எல்லா பேருமே வந்திருக்கும், தனிப்பட்டாங்கிற பேரே இருந்திருக்காது. எல்லா இடமே வந்து கூட்டுப்பட்டாவிலேயே இருந்திருக்கு. இந்த கூட்டுப்பட்டாவிலேருந்து தனிப்பட்டாவை மாற்றுறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைட்டெல்லாம் போட்டிருக்கும் போது சைட் வந்து ஒருத்தர் பேர்லேயே இருந்திருக்கு, இல்லை ஒரு நேம் பேரில் இருந்திருக்கு. அதை வந்து நீங்கள் வந்து தனிப்பட்டாவை மாற்றி தராமல் அப்படியே கூட்டுப்பட்டாவை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் வந்து பேங்க் லோனுக்கோ இல்லை இந்த இப்போ வந்திருக்கிற அந்த அக்ரிஸ்டாக்கோ இல்லை வந்து கிரெயின்ஸ் போன்ற வெப்சைட்டில் நீங்கள் பதிவு பண்ணும்போது என்ன பிரச்சனையாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் ஏற்கனவே இன்னொருத்தர் பேரில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, இன்னொருத்தர் ஆதார் கூட லிங்க் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து தனிப்பட்டாவை மாற்றுறதா ஒரு பெரிய தீர்வாக இருக்கும். ஸோ இப்போ தனிப்பட்டாவை மாற்றுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகண்ட்டோட ஃபோன் நம்பர் வேணும், யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஃபோன் நம்பர் வேணும். அதே மாதிரி அவருடைய ஆதார், பத்திரப்பதிவு பண்ணியிருப்பீங்களே அதோட டாக்குமெண்ட், ஒருவேளை அந்த வாங்கினவரோட வாரிசு தான் வந்து நீங்கள் வந்து பட்டா மாறுதல் பண்ண போகிறீங்க, வாங்கினவர் இறந்துட்டாரு அவருடைய வாரிசு தான் பட்டா மாறுதல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இறந்தவரோட வாங்கினர் இறந்துட்டாருன்னா அவருடைய டெத் சர்டிஃபிகேட், அவருடைய வாரிசு சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் நம்ம பட்டா மாறுதல் பண்ணிக்கலாம். அது ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். பட்டா மாறுதல் பண்ணிட்டீங்க அப்படின்னா பட்டா மாறுதல் அப்ளிகேஷன் வந்து நேராக வந்து விஏஓக்கு போகும். கூட்டுப்பட்டாலோ தனிப்பட்டாவோ இருந்துச்சா நேராக சர்வேயர்கிட்ட போகும். வேற தனிப்பட்டா டு தனிப்பட்டானா நேராக வந்து விஏஓட்ட போகும், விஏஓலேருந்து தாசில்தார்கிட்ட போகும். நேராக வந்து ப்ராசஸ் முடிஞ்சு சீக்கிரம் உங்களுக்கு ஒரு 15 டேஸில் முடிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து கவர்மெண்ட்டோட ஆர்டர். வேற கூட்டுப்பட்டா டு தனிப்பட்டா அப்படின்னா 30 நாளில் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூட்டுப்பட்டா டு தனிப்பட்டா அப்ளை பண்ணும்போது நேராக சர்வேயர்கிட்ட போகும், சர்வே முடிஞ்சதுக்கப்புறம் விஏஓ அப்படியே தாசில்தார்கிட்ட போய் முடிஞ்சிடும். இப்போது நீங்கள் கூட்டுப்பட்டா டு தனிப்பட்டா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சர்வேயர் வரவே மாட்டாருங்க. அதுதான் பெரிய பிரச்சனையே. நாம் அப்ளை பண்ணுறோம், ஒரு 100 அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருப்போம், 100 அப்ளிகேஷனில் 95 அப்ளிகேஷனுக்கு இதாங்க பிரச்சனை. சர்வேயர் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாரு, லஞ்சம் எதிர்பார்க்குறாரு, பெரிய தொகையாக லஞ்சத்தை கொடுத்தா தான் சர்வேயர் வராரு அப்படிங்கிறதே இங்கே பிரச்சனை. இங்கே அது மட்டும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஆர்டர் சீக்வன்ஸ் ஆர்டரில் அப்ளை பண்ணி வச்சுருப்போம். ஒரு கிராமம்னு வச்சுக்கோங்களேன், கிராமத்தில் வந்து ஒரு வாரத்தில் 15 அப்ளிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 15 அப்ளிகேஷனில் ஃபஸ்ட் அப்ளிகேஷனாக ஒரு நடுத்தர மக்கள் போட்டிருக்காங்க, ஏழையோ நடுத்தர மக்களோ போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு 5வது அப்ளிகேஷன், 6வது அப்ளிகேஷன், 7வது அப்ளிகேஷன் வந்து ஒரு பணக்காரர் போட்டிருக்காரு, ஒரு சிட்டி டெவலப்பர் போட்டிருக்காரு, ஒரு நகரத்தை உருவாக்குறதுக்காக ஒரு இடத்த வாங்கி சைட் போடுறதுக்காக உருவாக்குறதுக்காக ஒருத்தர் போட்டிருக்காரு. அவர் எவ்வளோ பணம் வேணா செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார் அப்படின்னா அவர் அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க அப்ளிகேஷன் கணக்குலேயே போட்டிருப்பாங்க. கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் இல்லை, ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டுக்கு சொல்ல மாட்டாங்க. நியாயமாக பார்த்தீங்க அப்படின்னா அரசு ஆணைப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களைய யார் மனுதாரர் கூப்பிட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு தான் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணணும். ஆனால் இவங்க அவங்களுடைய தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்து அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணவே கூடாதுங்க. அப்ளிகேஷன்
ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ப்ராசஸில் தான் வந்து பண்ணணும். அதுதான் வந்து நடைமுறை. இது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே சில அப்ளிகேஷனை வேணும்னே வந்து ரிஜெக்ட் பண்ணி விடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது அரசாங்க ஊழியர்களை தான் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கணும். அப்படி பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டிஐ போட்டு ஏன் இந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சு, இந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும்போது மனுதாரர் கேட்டாங்களா, இந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அடுத்த தடவை நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் தகவலை கேட்டுருங்க. ஏன்னா எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம லஞ்சம் கொடுத்துட்டே இருக்க முடியும்? அதுக்கான ஒரு தீர்வு காணணும்ல. ஸோ இதை நீங்கள் முன்னெடுக்கணும். ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு இளைஞரோ யாரோ ஒருத்தர் முன் வந்து அதை செஞ்சீங்கன்னா மட்டும்தான் வந்து இதுக்கான நிரந்தர தீர்வு கிடக்கு. இல்லை அப்படின்னா இந்த லஞ்சங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு ஸ்டாண்டர்ட் இதாயிடும். இதுக்கு செலவு இவ்வளோங்க, லஞ்சம் இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆக்கிடுவாங்க. லஞ்சம் இல்லாமல் வேலை செய்யறதுக்கு அரசு ஊழியர்கள்லாம் தயங்குறாங்க. அவங்களுக்கு என்ன சம்பளமாக கிடைக்கிறது இல்லை. அதை மக்கள் யோசிக்கணும், அதற்கான தீர்வை காணணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் முடிஞ்ச வரலும் எல்லா கமெண்ட்டுக்கான பதிலையும் தரோம். எங்களுக்கான சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தரோம். அப்படி பெரிய சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்தோம்னா நம்மளுடைய நம்பரையும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான தீர்வுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு எங்களால் முடிஞ்ச வரலும் நமக்கு சொல்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு இந்த தகவலை சென்றடை இருக்குது. லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.